ஒரு நாட்டின் அரசன். அவருக்கு 4 மனைவிகள். அவர் தன்னுடைய 4வது மனைவி மீது அதிகமாக ஆசை, பாசம் வைத்து வந்தார். தன் நாட்டின் மக்கள் மீதும் அதிக பற்றும், பாசமும் உள்ளவர். வாழ்க்கை சந்தோஷமாக சென்ற வேளையில், ஒரு நாள் அரசனை விஷப்பூச்சி ஒன்று தீண்ட, அரசனுக்கு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்தார். பல வைத்தியம் செய்தும் பலனில்லை. இறைவனை வேண்டி அழுதார். இறைவன் நேரில் தோன்றி சமாதானம் செய்தார். தனக்கு மீண்டும் இளமையும் நீண்ட ஆயுளும் வேண்டும் என்று அரசன் கேட்க, இறைவன் இன்னும் 51 நாட்களில் உமக்கு மரணம் சம்பவிக்கும் என்று கூற, அரசன் மீண்டும் இறைவனிடம் தனக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்க, இறைவன் ஒரு நிபந்தனை விதித்தார். 1 வாரம் நரகத்துக்கு சென்று அங்கு பல துன்பங்கள் அனுபவித்து வந்தால் மீண்டும் இளமையும் 100 ஆண்டு காலம் வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் உன்னுடன் உமது 4 மனைவிகளில் யாரேனும் ஒருவர் உன்னுடன் நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவன் கூற, ஆகட்டும் என்று அரசன் 4வது மனைவியிடம் விஷயத்தை சொல்ல, 4வது மனைவி வர முடியாது, அங்கு துன்பம் என்னால் அனுபவிக்க முடியாது என்று கூற, 3வது மனைவியும் 2வது மனைவியும் அதே பதில் சொல்ல, அரசன் பாசமே காட்டாத முதல் மனைவியிடம் விஷயத்தை சொல்ல, வாருங்கள் செல்வோம் என்று முதல் மனைவி கூற அழ ஆரம்பித்தான். அரசன் இறைவனிடம், அரசன் நான் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்ல, இறைவன் ஏன் இந்த முடிவு என்று கேட்க, இங்கு அனைவரின் வாழ்க்கையிலும் 4 மனைவிகள் உள்ளனர். அவை யார் என்றால், 4வது மனைவி செல்வம், 3வது மனைவி குடும்பம், சொந்த பந்தம், 2வது மனைவி தன்னுடைய உடல், முதல் மனைவிதான் செய்த பாவமும் புண்ணியமும் கர்மா என்று முடித்து, தான் செய்த கர்மா மட்டுமே கடைசி வரை வரும் என்று இறைவனடி சென்று அடைந்தார் அரசன். பை கே. மகேஸ்வர சாஸ்திரிகள், புதுவை.